بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. قال نبينا صلى الله عليه وسلم: أتاني جبرائيل عليه الصلاة والسلام فقال: يا محمد عش ما شئت فإنك ميت وأحبب من شئت فإنك مفارق وعمل ما شئت فإنك مجزي به. ثم قال: يا محمد صلى الله عليه وسلم شرف المؤمن قيامه بالليل وعزه استغناؤه عن الناس، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய படைப்பை படைத்து அது ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உயிருள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் இறப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்ற வசனம் ஒவ்வொருவருக்கும் அது மரணம் நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலம் அது வருங்காலம். அதை நோக்கியே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். வருடங்கள் முடிகின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் இப்போ 2025 முடிய போகிறது, 26 தொடங்கும், 24 முடிந்து 25 வந்தது, 23 முடிந்து 2024 வந்தது. இப்படி ஒவ்வொரு வருடமும் வருடம் செல்வதை நாம் பார்க்கிறோம். சற்று வேகமாக செல்வதையே பார்க்கின்றோம். இப்பொழுது தான் வந்ததை போன்று தெரிகிறது, ஒரு வருடம் முடிந்து விட்டதை போன்று இருக்கிறார். ஒரு பக்கம் மனிதனுடைய வயது கூடினாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் உண்மையில் அவனுடைய வயது குறைந்து கொண்டே இருக்கிறது என சொல்வார்கள். வெளிப்படையாக பார்த்தா வயது கூடுது. 40 இருந்தால் 41, 50 இருந்தால் 51, 30 இருந்தால் 31, 15 இருந்தால் 16, வயது கூடுவதாக தெரிகிறது. ஆனால் ஹக்கீக்கத்தில் வயது குறையுது. 50 வயது தான் ஒருவருடைய ஆயுள் காலம் என்று சொன்னால் 40 வருடம் இருந்து 41 வந்துவிட்டால் இன்னும் 9 வருடங்கள் மட்டுமே இருக்கிறது என்ற அர்த்தம். அடுத்து 42வது வயது வந்துவிட்டால் இன்னும் 8 வருடங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது பொருள். இது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, 75 வயது நிர்ணயிக்கப்பட்டவர் 60 வயதுகளை கடந்து செல்கிறார் என்று சொன்னால் இவருடைய வயது கூடுவதை போன்று புறப்பார்வையில் தெரிந்தாலும் குறைந்து கொண்டே வருகிறது. 75 ஆண்டுகள் இருந்த உமக்கு இன்னும் 15 வருடங்கள் மட்டுமே உண்டு, 14 வருடங்கள் மட்டுமே உண்டு, 13, 12 என்று குறைந்து கொண்டு வருகிறது. அதனால்தான் சொல்வார்கள், வருடங்கள் நிறைவுபடுகின்ற பொழுது ஆயுள் வயது கூடுகிறது என்பதை விட நம்முடைய இலக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அப்படியானால் அந்த குறைந்தே கொண்டே வர வர நாம் அந்த மரணத்தை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எது நிச்சயமோ இல்லையோ மரணம் நிச்சயம் என்பதை எல்லோருமே அறிவார்கள். எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சியுடைய நிலையிலும் மரணத்தின் தேதியை அறிந்து கொள்ள மனிதர்களால் முடிந்ததே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்
நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். திடீரென்று மரணித்து விடலாம் என்ற முடிவுக்கு செல்லக்கூடிய பலர் நீண்ட நெடுங்காலம் வாழுகின்ற சூழலையும் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் மரணத்தை அல்லது நீண்ட கொடுக்கப்பட்ட வாழ்வை தேர்ந்தெடுக்க உரிமை கொடுக்கப்பட்டவர் என்று சொன்னார் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நம்மள யாருக்கு அந்த உரிமையெல்லாம் இல்லை, ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். ஆனால் உரிமை கொடுக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சந்தித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத் வாசலில் நிற்கிறார், உங்களிடத்தில் வருவதற்கு அனுமதி கேட்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படி சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மலக்குல் மௌத் வாசல்ல நிற்கிறாங்க, உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் யார்ட்டையும் அவர் அனுமதி கேட்டது கிடையாது, யார்ட்டையும் அனுமதி கேட்டலாம் போனது இல்லை. ஆனா உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஜிப்ரீல் அவர்களை அனுமதி விடுங்கள், வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மலக்கு மௌத் உள்ளே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்தான், உங்களிடத்தில் இப்படி சொல்ல சொன்னான். என்ன? இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு நான் ஆயுளை தருகிறேன், நீண்ட வாழ்க்கையை தருகிறேன், அல்லது நீங்கள் அல்லாஹ்விடம் வருகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பல் அர் ரஃபீக் அல் ஆலா, அர் ரஃபீக் அல் ஆலா, என் உயர்ந்த நண்பனான அல்லாஹ்வை சந்திப்பதையே நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லப்படும். பொதுவாக நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மரணத்தின் செய்தி சொல்லப்படும். நமக்கும் நபிமார்களுக்கும் வித்தியாசம், நமக்கு அது எந்த செய்தியும் இருக்காது. நபிமார்களிடத்தில் மரண செய்தி சொல்லப்படும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மட்டும்தான் நீங்கள் வாழ விரும்பினால் வாழலாம் அல்லது வரலாம் என்று கூறப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஆனாலும் வாழ விரும்பினால் வாழலாம் என்றாலும் அது எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அதற்கு பின்பு அங்கேயும் ஒரு முடிவு தான் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார், வந்து இப்படி சொன்னார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஷ் மா ஷைத ஃப இன்னக மய்யித். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஒட்டுமொத்த மூமின்களுக்கு சொல்லப்படுகின்ற தகவல், ஐஷ் மா ஷைத ஃப இன்னக மய்யித்துன், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழுங்கள், ஆனால் அதற்கு பின் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் வர வேண்டும். வஹபிப் மன் ஷைத, யாரை வேண்டுமானாலும் நேசியுங்கள், ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னக முஃபாரிகு, ஒரு நாள் அவரை விட்டு நீங்கள் பிரிவீர்கள், அப்படியே அவன் கூடவே இருக்க முடியாது. வாமல் மா ஷைத, என்ன அமல் வேண்டுமானாலும் செய்யுங்கள், நல்லதோ கெட்டதோ. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் வாழுங்கள், ஆனால் அதற்கு பின்பு மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். யாரை வேண்டுமானாலும் நேசியுங்கள், ஒரு நாள் அவரை பிரிய வேண்டியது வரும். வாமல் மா ஷைத, என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், நன்மையோ தீமையோ உங்களுடைய இஷ்டம், ஆனால் ஃபைன்னக மஜ்ஸியும் பி, நீங்கள் செய்வதற்கான கூலி கொடுக்கப்படும், என்ன வந்தாலும் கூலி கொடுக்கப்படும். சொல்லிட்டு சும்மா கால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான் அவர்களே, ஷரஃபுல் மூமின், ஒரு மூமினுடைய மரியாதை என்பது கியாமுஹு பில்லை, அவருடைய இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையின் வழியாக கிடைக்கும். அவருடைய சிறப்பு வஇஸ்ஸுஹு, ஒரு மூமினின் கண்ணியம் என்பது இஸ்திக்னாஉஹு அனின் நாஸ், மக்களை விட்டும் அவர் எவ்வளவு தேவையற்று இருக்கின்றாரோ அதை கொண்டு அவருக்கு உண்டு என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொன்னார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நாம் பார்க்க முடியும். மூமின்களே, ஆதலால் தான் மரணம் அது உறுதி வாய்ந்தது, அதுதான் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வித்தியாசம் அது எப்போது என்பதுதான் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இறக்காத ஒருவன் என்று சொன்னால் அல்லாஹை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் இறப்பில்லாதவன், மரணம் இல்லாதவன். ஆயத்துல் குர்சி சொல்லும், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர்த்து வேறு இலாஹ் இல்லை, அவன் நித்திய ஜீவன், அல் ஹை எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன், அல் கய்யூம் நிலைத்திருப்பவன் அவன் மட்டுமே என்று ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் மட்டுமே நிலையாக வாழக்கூடியவன். நமக்கெல்லாம் ஒரு தொடக்கமும் உண்டு, ஒரு முடிவும் உண்டு.
அதே போன்று அல் கையூம் என்ற வாசகம் அதைவிட மிக அற்புதமானது. அல்லாஹ் அவன் எப்பொழுதும் நிலைத்திருப்பவன், அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பொதுவாக நாம் உயிர் வாழ வேண்டுமானால் நிறைய தேவைகள் நமக்கு உண்டு. நமக்கு ஒரு உடல் வேண்டும், அதில் உயிர் வேண்டும், அதற்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், உறங்குவதற்கு இடம் வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு தேவைகள் மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விற்கு இடம், காலம் அல்லது வேறு எதுவும் தேவையே இல்லை. அவன் உணவளிப்பவன், அவனுக்கு உணவு தேவையில்லை. அவன் சிரிக்க வைப்பவன், அவனுக்கு சிரிப்பு தேவையில்லை. அவன் அழ வைப்பவன், அவனை எவராலும் அழ வைக்க முடியாது. அவன் மரணத்தை கொடுப்பவன், அவன் ஒருபோதும் மரணிப்பதே இல்லை. இத்தகைய மனிதர்களுக்குரிய படைப்புகளில் அல்லாஹ்விற்கு மட்டுமே மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் அல்லாஹ்விடத்தில் இல்லை. அவன் எல்லா வகையிலும் தனித்தவன். அதனால்தான் அல் கையூம் என்ற வார்த்தையை பொதுவாக பெயரில் வைக்கின்ற பொழுது தனியாக அழைக்காதீர்கள். ஒருவருடைய பெயர் அப்துல் கையூம் என்று சொன்னால் அப்துல் கையூம் என்று மட்டுமே அழைக்க வேண்டும், வெறும் கையூம் என்று அழைக்காதீர்கள். அது சாதாரண வார்த்தை அல்ல, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான பண்பை குறிப்பிடுகின்ற வார்த்தை என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். அவன் எப்பொழுதும், அவனுக்கு அசதி கிடையாது, அதாவது நித்திய ஜீவன், எப்பொழுதும் இருப்பவன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் யூதர்கள் கேட்டார்கள், உங்களுடைய இறைவன் தூங்குகிறானான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அல்லாஹ் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இப்படி கேட்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான், நீங்கள் ஒரு கண்ணாடி கோப்பைகளை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நிற்கிறார்கள், கண்ணாடி கோப்பைகளை கையில் வைத்த நிலையில் நிற்கிறார்கள், மணிக்கணக்கில் நிற்கிறார்கள். எவ்வளவு நேரம் நிற்பது? நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் அவர்களையும் மீறி தூக்கம் ஆட்கொள்கிறது, அசருகிறார்கள். அப்படி அயர்ந்து விடுகின்ற பொழுது கொஞ்சம் லைட்டா தூங்க முழிப்போம். ஒரு கட்டத்தில் கையில் இருக்கக்கூடிய கோப்பைகள் கீழே விழுந்துருச்சு, 2 கோப்பைகளும் உடைந்து விட்டது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், மூசா, உன் இறைவன் இந்த உலகை பராமரிப்பவன். நீங்கள் கொஞ்சம் அசந்து விட்டீர்கள், உங்கள் கையில் இந்த கோப்பைகள் விழுந்து நொறுங்கி விட்டன. உன் இறைவன் தூங்கினால் இந்த உலகம் என்ன ஆகும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான் என்று குறிப்பிடப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் கேட்கின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அவர்களே, எங்களுக்கு பாரம்பரியம் இருக்கிறது, உங்கள் இறைவனின் பாரம்பரியம் எது என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 70,000 மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து குல் ஹுவல்லாஹு சூராவை இறக்கி வைத்தான் என்று சொல்லப்படும். அறியாதவர்கள் மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய பிரச்சனைகளோடு ரப்பை ஒப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அதுக்கு அந்த வசனத்தை இறக்கி வைத்தான், குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் சொல்லுங்கள் அவன் ஏகம். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், யாரையும் பெறாதவன், யாராலும் பெறப்படாதவன். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் முழுக்க படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய எந்த பண்புகளும் இறைவனுக்கு இல்லை, அது தேவையில்லை என்பதை மிக தெளிவாக கூறுகின்ற வசனம். அதனால் தான் அல்லாஹ் ஹதீஸே குதுஸியில் சொல்லப்படும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களை நான் படைத்திருப்பது எண்ணிக்கையை கூட்டுவதற்கு அல்ல. நம்ம பார்ப்போம், அரசியல்வாதிகள் பெரிய கூட்டத்தை கூட்டம் நினைப்பாங்க, பெரிய கூட்டத்தை கூட்டி தங்களை வலிமை மிக்கவர்களாக காட்டிக் கொள்ள வேண்டும். அது நேச்சுரலான கூட்டமாக கூட இருக்காது, காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டமா இருக்கும், சாப்பாடு கொடுத்து கூப்பிடுற கூட்டமா இருக்கும், ஏதோ இருக்கும், எப்படினாலும் சரி. ஆனா மொத்தத்தில் கூட்டம் வரணும், கூட்டத்தின் வழியாக தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டங்கள் கூட்டப்படலாம். அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் படைத்திருப்பது உங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி என்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது உங்கள் மூலமாக நான் தனிமையில் இருப்பது சிரமம், எனவே எனக்கு ஒரு நட்புக்காக உங்களை படைத்தேன், அப்படியும் நீங்கள் கருதி விடாதீர்கள். என்னால் தனிமையில் சில காரியங்களை ஆற்ற முடியாது, துணைக்கு ஆள் வேண்டும் என்பதற்காக உங்களை படைத்தேன் என்றும் நீங்கள் கருதி விடாதீர்கள். மொத்தத்தில் எனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கோ அல்லது நான் ஒரு நன்மையை செய்வதற்கு வசதியாகவோ உங்களை படைத்தேன் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம். நீங்கள் படைக்கப்பட்டிருப்பதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை.
உங்களை படைத்திருப்பதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை. மாறாக இவ்வளவு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், உங்களை படைத்திருப்பது என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் காலையிலும் மாலையிலும் என்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்பொழுது நாம் யோசித்து பார்க்கின்றோம், அவனை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட நாம் நம்முடைய நேரங்கள் எப்படி கழிகிறது? நம்முடைய நேரம் இபாதத்தில் கழிகிறதா, அல்லது வெறுமனே தேவையற்ற வீண் விரயங்களில் பல்வேறு தேவையற்ற விஷயங்கள் நம்முடைய நேரத்தை கழிக்கின்றோமா? ஒரு மூமினுடைய நேரம் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே இதற்கான வாய்ப்பு, ஒரு முறை மட்டும்தான். எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, மரண நேரத்திலும் சரி அதற்கு பின்னாலும் சரி ஒரு சிறிய அவகாசம் கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். ஆனால் யாருக்கும் எத்தகைய அவகாசமும் அங்கே வழங்கப்பட மாட்டார். மரண நேரத்தில் மனிதர்கள் கவலைப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம், அவங்க சொல்லுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் கிடைத்து லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இன்னும் கொஞ்சம் சில நிமிடங்கள் கிடைத்தால் போதுமே, ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் ஸாலிஹீன், நான் சதகா செய்வேன், நற்காரியங்களை எல்லாம் செய்வேனே என்று மனிதர்கள் ஏங்குவார்கள் என சொல்லப்படுகிறது. ஆனால் டைம் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்பட மாட்டார். மௌத்துக்கு பின்னால என்ன கேட்போம்? டைம் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். இன்னொரு தடவை என்னை துனியாவுக்கு அனுப்பிடு, இன்னும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை துனியாவுக்கு அனுப்பிடு, நாங்க ரொம்ப கரெக்டாகி வர்றோம். வலவு தரா இதில் முஜ்ரிமுன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், நாளை மறுமையில் இறை மறுப்பார்கள் தவிலக விழுந்த வண்ணம் இருக்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா அபுஸ்வரனா சமிஅனா, யா அல்லாஹ் இப்ப நாங்க எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், ஃபர்ஜிஅனா ஒரே ஒரு முறை எங்களை நீ அனுப்பு, நஅமல் சாலிஹன் நாங்கள் சாலிஹான அமல் செய்வோம், நல்ல அமல் செய்வோம், முத மாதிரி நாங்க நடக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சாலிஹான அமல் செய்வோம் என்று மட்டும் ஒரு இடத்திலும், இன்னொரு வசனத்தில் சார் நஅமல் சாலிஹன் நாங்க நல்ல அமல் செய்வோம். அப்ப அல்லாஹ்விடத்தை சொல்லலாம் தானே, நீங்க என்ன நல்ல அமல் செய்ய நமக்கு தெரியாதான்? அவங்க திருப்பி பதில் அதுக்கு அடுத்து உடனே அந்த தொடர்லயே சொல்லுவாங்க, கைரல்லதி குன்னா நஅமல், இதற்கு முன்னால் எப்படி செய்தோமோ அப்படி அல்ல, உண்மையிலே நல்ல அமல் செய்வோம், எங்களுக்கு ஒரு தடவை அனுப்பு. ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இவர்கள் இப்படி சொல்கின்ற பொழுது, அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், விளங்குபவன் விளங்குவதற்கு, புரியக்கூடியவன் புரிவதற்கு தேவையான ஆற்றலை உங்களுக்கு நாம் அந்த குறிப்பிட்ட காலத்தை வழங்கினோமா இல்லையா? அவளை நாம கொடுத்திருக்கின்றோம் தானே. நீ உங்களுக்கு வஜாக்குமன் நதீர், எச்சரிக்கையாளர் வரத்தானே செய்தார்கள். அந்த எச்சரிக்கையாளர் என்பதற்கு இரண்டு அர்த்தம் சொல்வார்கள். நபிமார்கள் வந்தார்கள் அல்லவா என்று. இன்னொன்று மோமின்களை பார்த்து சொல்லப்படும், உங்களுக்கு நிறையை கொடுத்து நீங்கள் வாழ்வின் பிற்பகுதியில் இருக்கின்றீர்கள் என்று எச்சரிக்கையை தரத்தானே செய்தோம். அப்பொழுதெல்லாம் நீங்கள் சரியாக நடக்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது நேரம் கேட்பதில் என்ன அர்த்தம் என்று அவரிடத்தில் சொல்லப்படும். அதனால் தான் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஒரு மோமின் அதற்கு தன்னை தயார் நிலையில் தான் வைக்க வேண்டுமே தவிர, அந்த நேரத்தில் எனக்கு சற்று அவகாசம் கொடு என்று கேட்பது எந்த பலனும் இருக்க போவது இல்லை. இன்னும் சொல்ல போனால், மரணம் எப்போது வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அந்த மரணத்தினுடைய நேரத்தில் நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஒரு சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். எனது மரணம் அல்லாஹ்விற்கு ஒப்பான ஒரு சூழலில் நடைபெற வேண்டும், தீய சூழலில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற சிந்தனை இருக்க வேண்டும். பொதுவாக மரணத்தை பற்றி பேசுவது கூட அது பரக்கத்தை தரும் என்று சொல்வார். ஒரு ஹஸரத் அவங்க நிக்கா மஜ்லிஸ்ல மரணத்தை பற்றி பேசுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, மரணத்தை பற்றி பேசுகின்ற இடம் பரக்கத்திற்குரிய இடம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அது அஞ்சுவதற்கானது அல்ல என்று குறிப்பிட்டார்கள். மேலும் சகோதரர், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மரணத்தை பற்றி குர்ஆன் ஷரீஃப்ல பல இடங்கள்ல சொல்வான். தீயவர்களின் மரணத்தை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான், நல்லடியார்களின் மரணத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். தீயடியார்களின் மரணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது மலக்குமார்கள் அவருடைய முகங்களிலும் அவருடைய பிற்பகுதியிலும் அடிப்பார்கள், அடித்துவிட்டு சொல்வார்கள், நீ தண்டனையை அனுபவி என்று சொல்வார்கள் என குர்ஆன் கூறுகின்ற வசனம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள், ஒரு இறை மறுப்பாளர் இறக்கின்ற பொழுது அவருடைய இந்த உலகத்தின் கடைசி கட்டம் வருகின்ற நேரத்தில் கடும் தோற்றமுடைய சில மலக்குமார்கள் வருவார்கள். கடும் தோற்றமுடையவர்கள், கஞ்சு பார்வை எட்டுகின்ற அளவிற்கு சற்று தூரத்தில் ஒரு குரூப் அமர்ந்திருப்பார்கள். அதற்கடுத்து மலக்குல் மௌத் கிட்டத்தில் அவருடைய தலைக்கு அருகில் அமர்ந்து, கேவலமான ஆத்மாவே, ஐயத்து நஃப்ஸுல் ஹபீஸா, மட்டமான நஃப்ஸே, நீ அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் நீ வெளியேறு என்று அவருக்கு அங்கே சொல்லப்படும்.
அவனுடைய உடலிலிருந்து உயிர் வெளியேறுகின்ற பொழுது கடுமையான சிரமங்களை, அவன் சொல்ல முடியாத துன்பங்களை சந்திப்பான் என்று இறை மறுப்பாளரின் மரணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த ரூஹை எடுத்துட்டு ஒரு வினாடி கூட தாமதிக்காம அங்கிருந்து வேகமா போவாங்க மலக்குமார்கள். பயங்கரமான பேட் ஸ்மெல்லா இருக்கும். அங்கு வானத்தில் இருக்கின்ற மற்ற மலக்குமாரெல்லாம் கேட்பார்களாம், இது யாருடையது, இவ்வளவு மட்டமா இருக்கு, இவ்வளவு பேடா இருக்கு, ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். நாத்தம் தாங்க முடியலையே. அப்ப சொல்லப்படும் சோன் சோ இன்னார் இன்னார் அப்படின்னு சொல்லப்படும். ஹதீஸ்ல வருது கீதவர்களின் மரணத்தை பற்றி. நல்லடியார்கள் மரணத்தை இதற்கு நேர் ஆப்போசிட்ல வரும். நல்லடியார்கள் மலக்குமார்கள் அதற்கென்று பிரத்யேகமான மலக்குமார்கள் அழகிய தோற்றத்தோடும் கம்பீரமான தோற்றத்தோடும் இறங்குகின்றார்கள். மலக்குல் மௌத் அவருடைய தலைக்கு அருகிலிருந்து சொல்வார், நிம்மதி பெற்ற ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மாவே, இப்பொழுது நீ உன் ரப்பை நோக்கி அமைதியான நிலையில் திரும்பு என்று அந்த உயர்ந்த நல்ல ஆத்மாவை பற்றி சொல்வார். மேலும் சொல்லப்படும் குர்ஆன்ல ஒரு வசனம் வரும் அல்லவா, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, நீ எதை கண்டு பயப்படாத, அல்லா தஹாஃபு, ஏன் பயப்படணும்? பொதுவா மரண நேரத்தில் ஒரு பயம் இருக்கும் தானே. சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீ பயப்படலாம் வேணாம். வலா தஹஸனு, சில பேருக்கு கவலை இருக்கும், தன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கின்ற கவலை இருக்கும், அல்லது தான் விட்டு செல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், குடும்பம், மற்ற இதர பல்வேறு நிறுவனங்களை பற்றி கூட கவலைகள் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். வலா தஹஸனு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அல்லா தஹாஃபு வலா தஹஸன். மூணாவது சொல்லப்படும் அப்ஷிரு பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு, வா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெறு அல்ல சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னு, நீ மௌத்தான ஒண்ணு ஏதோ தனிமையில் இருப்பேன்னு நினைச்சுக்கிறாத. நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்தில் உம்மோடு நாம் எப்படி இருந்தோமோ அதை போன்று பின்னாடி உன் மௌத்துக்கு பின்னாடி உன் கூட நாங்க இருப்போம், நீ கவலைப்படாத. நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. மேலும் சொல்லப்படும் அவர்களுக்கு, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ விரும்பியதெல்லாம் அங்கு கிடைக்கும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். இதை ஏன் அல்லாஹ் தருவான் தெரியுமா? நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், கஃபூர் ரஹீமான அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற விருந்தினருக்கு வழங்கப்படுகின்ற முதல் விருந்து என்று சொல்லப்படும். நுஸுல் அப்படின்னு சொன்னா நம்ம வெல்கம் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம், நம்முடைய பாஷை புதுசு புதுசா வச்சுக்கிட்டோம்ல. நம்முடைய வீடுகளுக்கு விருந்தினர்கள் வந்தவுடன் அவங்க சாப்பிடுறது பின்னால் இருந்தாலும் வந்த உடனே தண்ணீர் கொடுப்போம், வந்த உடனே ஒரு ஜூஸ் கொடுப்போம் அல்லது டீ கொடுக்கிறோம். இது விருந்தினரை கௌரவிக்கின்ற முதல் கட்ட உணவு, அப்படித்தானே? இதை போன்றுதான் அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்கும், சொர்க்கத்தை நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும், இது முதல் கட்ட விருந்தாக பார்க்கப்படும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக அவர்கள் தங்குகின்ற பொழுது எத்தகைய உயர்வை எல்லாம் சந்திப்பார்கள் என்பதை அல்லாஹ் மறைத்து சொல்கிறான். வேறு சில வசனங்கள் சொல்லும், ஆரம்பமே அவங்களுக்கு இத்தகைய மரியாதை இருக்கும். அப்ப நல்லடியார்களின் மரணத்தை பற்றியும் தீயவர்களின் மரணத்தை பற்றியும் கூட குர்ஆன் கூறத்தான் செய்கிறது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த சஹாபி, அவர்களுடைய மரண நேரம் கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் அவங்க பார்க்கிறதுக்கு வர்றாங்க. வருகின்ற பொழுது ஒரு அறைக்குள் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறைக்குள் தட்டு தடுமாறி நடப்பது போல் சிரமப்பட்டு நடந்து வருகிறார்கள். இடமே இல்லாத, உட்கார இடமில்லாத இடத்தில் உட்கார முயற்சித்தால் எப்படி இருக்குமோ அப்படி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா உட்கார முயற்சி செய்யறாங்க. கூட இருந்த சஹாபா கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அறை முழுவதும் காலியாகத்தானே இருக்கிறது, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அறை முழுவதும் காலியாகத்தானே இருக்கிறது, நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள், ஏன் இப்படி செய்கின்றீர்கள்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குமார்கள், எண்ணற்ற மலக்குமார்கள் இங்கே திரண்டு இருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய அந்த கூட்ட நெரிசலில் நான் நடப்பதற்கும் அமர்வதற்கும் சிரமப்படுகின்றேன். ஒரு மலக்கு தன் ரெக்கையை சுருக்கி நான் அமர்வதற்கு இடம் கொடுத்தார்கள் என ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நாம் கேட்க முடியும். நல்லடியார்களுடைய மரண நேரம், அந்த இடத்துடைய மாஹவுல், அந்த இடத்தின் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் என்பதை மாஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்கிறது. மோமின்களே, இதை போன்று நிறைய வசனங்கள் நாம் பார்க்க முடியும். பொதுவாக அதே போலவே ஹஸரத் அக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய பரம விரோதி அபூஜஹல், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அபூஜஹல் அவர்களுடைய மகனார் இக்ரிமா, அவங்க முக்கியமான சஹாபி ஆயிட்டாங்க. அபூஜஹல் பெரிய விரோதி, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார்.
எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி 8 தான் இவங்களே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலம் ஹிஜ்ரி 8 ஏறக்குறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு 21 வருடங்களுக்கு பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். 21 வருடத்திற்கு பின்னால் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தீனுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு இஸ்லாமிய எதிரிகளை அழிப்பதில் மிக முக்கிய பங்காற்றினார்கள். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு இவர்களை தளபதியாக்கி அனுப்பி வைத்தார்கள். அங்கு ஒரு பெரிய யுத்தம். அதனால தளபதி இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கூடுதல் படைகள் தரட்டுமா என கேட்டார்கள். ஹஸரத் இக்ரிமா சொன்னாங்க, தேவையில்லை, நான் இருப்பவர்களை வைத்துக் கொண்டே நான் என்னால் முடிந்த அளவிற்கு நான் போராடுவேன் என்று ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக பதில் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் எர்மூக் யுத்தம் நடைபெறுகிறது. கடுமையான யுத்தம். வெற்றி முஸ்லிமுடைய கையில் இருந்து நழுவி கொண்டிருக்கின்ற நேரம், கடுமையான வெயில் காலமும் கூட. ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு கடுமையான தண்ணீர் தாகத்தில் இருப்பவர் ஒரு தண்ணீரை பார்த்தால் எப்படி வேகமாக ஓடி சென்று அந்த தண்ணீரை அருந்த வேண்டும் என்ற சிந்தனை வருமோ, அதே போன்று ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலையில் மாட்டிருக்கின்ற தலை கவசத்தை கூட கலட்டி போட்டுவிட்டு கவச ஆடைகளை தூக்கி எறிந்துவிட்டு மிக வேகமாக தங்களுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என்னோடு யார் மரணத்திற்கு வருகின்றீர்களோ அவர்கள் கூட வாருங்கள் என்று சொன்னார்கள். 400 பேர் குறைஷிகள் அவங்க பின்னால அடுத்த வினாடியில் நாங்க உங்க கூட வர்றோம்னு சொன்னாங்க. வேகமாக எதிரில் நோக்கி முன்னேறுகிறார்கள். அதுல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவும் அந்த படையில இருக்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுவை தடுக்கிறார்கள். இக்ரிமா அவங்க வயசுல இவங்களோட சின்ன பிள்ளை. இக்ரிமா, தம்பி, ஏமா நீங்க எப்படி போறீங்க? கவச உடைகளை கலட்டிட்டு தலை கவசத்தை நீங்களாம் கலட்டிட்டு இவ்வளவு வேகமா போறீங்களே, அப்படி போகக்கூடாது. உங்களை போன்றவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது உம்மத்தே முஸ்லிமாவுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துமா, நீங்க ஏன் அப்படி போறீங்க அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்க. ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரிமா சொல்றாங்க, இல்ல என்னை விடுங்க, எதற்கு என்னை நீங்கள் தடுக்கின்றீர்கள்? என்னை நீங்கள் தடுக்க வேண்டாம். ஒரு காலத்தில் இந்த இக்ரிமா நபிக்கு எதிராக போரிட்டவன், பெருமானாருக்கு எதிராக போரிட்டவன். இன்று அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் சார்பாக போரிடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பெறுகின்ற பொழுது எதிர்ப்பு நீங்கள் எங்களை தடுக்காதீர்கள், நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று வேகமாக முன்னேறி சென்றார்கள். எதிரிகளை கடுமையாக வீழ்த்தினார்கள். ஒரு கட்டத்தில் கடுமையான காயங்களோடு உயிருக்கு போராடுகின்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அப்பவும் அவங்கள பார்த்துட்டு அவங்கள உட்கார்ந்து அவங்களுடைய தலையை தங்களுடைய மடியில வச்சிருக்கிறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொன்னார்களாம், ஹாலித் அவர்களே, நீங்கள் உமர் நாயகத்தை சந்திக்கின்ற பொழுது சொல்லுங்கள், நாங்கள் முந்திக்கொள்ள முயற்சித்தோம் என்று சொல்லுங்கள், அப்படின்னு சொல்றாங்க. இது டக்குன்னு பார்த்தா புரியறதுக்கான வாய்ப்பு கம்மி. இது என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு வரலாற்றை, ஒரு பழைய நிகழ்வை நினைவுபடுத்துவதற்கும் அதற்கான பதிலுமாகும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சாமானிய சில தோழர்களும் வந்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக முக்கிய பிரமுகர்களும் மிக முக்கிய பிரமுகர்களும் வந்திருக்கிறார்கள். இப்ப இவங்களை சந்திக்கிற நேரம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களை போன்ற சாதாரண எளிய மனிதர்களுக்கும் அனுமதி கொடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வர சொல்றாங்க. மனிதர்கள் தானே என்ன இருந்தாலும் முதல்ல இவங்களை கூப்பிட்ட உடனே அந்த செல்வந்தர்களான உயர்ந்த எல்லா வகையிலும் தலைவருடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த மேன்மக்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. என்னடா அது, நம்மளை கூப்பிடல, இவங்களை கூப்பிட்டிருக்காங்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது அருகில் இருந்த சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குறைஷிகளே, நீங்கள் எல்லாம் பின்தங்கி இருந்த காலத்தில் இந்த உள்ள போனாங்களே இவர்கள் முந்தி இருந்தார்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள்.
நீங்கள் எல்லாம் பின்தங்கி இருந்த காலத்தில் அவர்கள் முந்தி இருந்தார்கள். அப்படின்னா நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்கள சாதாரணமாக அப்படி எடை போட்டுறலாம் முடியாது. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்களும் முந்த வேண்டுமானால், நீங்களும் அவர்களை முந்த வேண்டுமானால் ஜிஹாதில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து, அந்த மேன்மக்களை பார்த்து சொன்னார்கள் என்று வரும். இதை மனசில் வைத்து சுட்டி காண்பித்தான் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் உமர் தான் சந்தித்தால் சொல்லுங்கள், முந்திக் கொள்ள முயற்சித்தோம் என்று சொல்லுங்கள். நாங்களும் முந்த வேண்டுமானால் ஜிஹாதில் கலந்துக்கங்க அன்னைக்கு சொன்னாங்கல்ல சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்காகத்தான் அந்த ஜிஹாதில் வேகமாக முன்னேறி நான் ஷஹாதத்துடைய நிலையை அடைவதற்காக ஆசைப்பட்டேன். இந்த தகவலை மட்டும் நாயகத்தில் உமர் நாயகத்தில் சொல்லுங்கள் என்று ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டதாக வரும். அதாவது மரணம் பிரச்சனை அல்ல, மரணத்தை எந்த நிலையில் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம் அப்படிங்கிற கருத்துக்கான சொல்ல வர்றான். இதே இக்ரிமா இந்த நேரத்தில் அந்த எருமுக்குடைய யுத்தத்தில் கடைசி கட்டத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே படுத்து மயக்க நிலையில் இருக்கிறாங்க, அரைகுறை உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதை போன்று ஜாடை தெரிகிறது. அப்போ அவங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸ்னு ஒரு சஹாபி, ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்களும் தண்ணீர் தேவைங்கிற மாதிரி அவங்களுடைய சைக்கினை தெரியும். தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. தண்ணீர் கொண்டு வந்தா பக்கத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு இருக்காங்க, அவங்களும் தண்ணீர் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்கினை அங்கிருந்து தெரிகிறது. ஹாரிஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதை இக்ரிமாவிடத்தில் கொடுங்கள் என்று இஷாரா செய்கிறார்கள். அந்த தண்ணீரை குடிக்காம இக்ரிமா ரலியல்லாஹுக்கு அந்த தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. அவங்களுக்கு பக்கத்துல அய்யாஷ் இப்னு அபீ ரபியாங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க, குற்றையும் கொலையுருமாக. அவர்களுக்கும் தண்ணீர் தேவை என்பதை போன்று சைக்கினை புரிகிறது. இக்ரிமா ரலியல்லாஹு சைக்கினிலே சொன்னார்கள், அவர்களுக்கு அந்த தண்ணீரை கொடுங்க என்று சொன்னார்கள். அய்யாஷ் இப்னு அபீ ரபியா அவரிடத்தில் தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் இறந்து விட்டார்கள். தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னால இறந்துட்டாங்க. சரி, அவங்க தான் இறந்துட்டாங்களே, இவங்களுக்காவது கொடுக்கல, அடுத்து இருந்த இக்ரிமா ரலியல்லாஹு கொண்டு வராங்க ரிவர்ஸ்ல, அவங்களும் இறந்துட்டாங்க. சரி, ஹாரிஸ் அவங்க ரலியல்லாஹு அவங்களுக்காவது கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அவர்களும் இறந்து விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், ஒரு மூமின்கள் தங்களுடைய மரணத்தை கூட எப்படி அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய மரணத்தின் இறுதி நேரம் எவ்வளவு பெருந்தன்மை மிக்க நேரமாக இருந்தது. அல்லாஹ்வின் அடியார்களை நேசிக்கும் நேரமாக இருந்தது. என் தேவையை விட என் சகோதரன் தேவை முக்கியம். அந்த கடைசி நேரத்துடைய தாகம் என்பது கடல் நிறைய குடித்தாலும் போதாத தாகத்தை போன்றிருக்கும். அந்த நேரத்தில் கூட என் சகோதரருக்கு கொடுங்கள் என்று அங்கும், அவர் அடுத்த சகோதரருக்கு கொடுங்கள் என்று சொல்லி கடைசியில் யாருமே சாப்பிடாமல் மூவரும் இறந்து விட்டார்கள். இப்படியெல்லாம் மூமின்களுடைய மரணம் நடந்திருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, மரணத்தை எதிர்கொள்வதில் மிக உயர்ந்த ஒரு கௌரவமான நிலை. மரணம் எப்படியும் வரத்தான் போகிறது. அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது? எதிர்கொள்வது என்பது மரணத்தை அழைப்பது என்பது பொருள் அல்ல. அந்த மரணம் சிறந்ததாக இருக்க வேண்டுமானால் நாம் வாழும் காலத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், சாலியான அமல்கள் எப்படிப்பட்டவை? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பது எவ்வளவு அவசியம்? அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றோம்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை எந்த அளவிற்கு நாம் பின்பற்றி நடக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் மரணத்தினுடைய நிலை அமையும். நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்களோ அப்படி மரணிப்பீர்கள், எப்படி மரணிப்பீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் கண்டிப்பாக நினைவில் கொண்டு நமது வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலின் திருப்திக்குரிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய உயர் தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் உலக மூமின்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.